நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் கத்துக்கிறதா, கத்துக் கொடுக்கிறதா? அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட டெய்லி லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டே இருக்கோம். டெய்லி கத்துக்கிறோம். அதாவது ஆஃபீஸ்ல நம்ம வேலைக்கு போற இடத்துல, டிராவல் பண்ற இடத்துல, இல்ல ஒரு மார்க்கெட்டுக்கு போற இடத்துல, இந்த மாரி எவ்ளோ விஷயங்கள ஒவ்வொரு நாளும் நம்ம கத்துக்கிட்டே இருக்கோம். அப்படி நம்ம கத்துக்கிற விஷயத்த எல்லாத்தையும் நாம மனசுக்குள்ளே வச்சிருக்காம, தேவையான நேரத்துல, தேவைப்படுற இடத்துல மத்தவங்களுக்கு நாம அத சொல்லிக் குடுக்கணும். நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன். அதனால நான் மட்டும் வச்சுக்கலாம். அப்படின்லாம் சில பேர் யோசிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அது மாரிலாம் யோசிக்கக் கூடாது. நம்ம கத்துக்கிற விஷயத்த இன்னொருத்தருக்கு சொல்லும்போது தான் நம்மளுடைய மைண்ட் நம்மளுடைய அறிவுத்திறன் வளரும். அதாவது நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த இன்னொருத்தருக்கு சொல்லும்போது நம்மளோட மைண்ட் அத கத்துக்கிட்டோம், அத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்றப்ப நம்மளோட மைண்ட் எம்ப்டி ஆயிரும். அப்ப இன்னும் புதிய புதிய விஷயங்கள நமக்கு கத்துக்க தோணும். அது மாரி அது மாரி நம்ம இருந்தா மட்டும் தான் நம்ம இன்னும் நெறைய விஷயங்கள கத்துக்கலாம். அதாவது கத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கத்துக் குடுக்குறதும், பெற்றோர்கள் இப்ப குழந்தைகளுக்கு கத்துக் குடுக்குறதும், அதாவது ஒரு பெரிய தொழிலதிபர் கத்துக்கிட்ட விஷயங்கள, அனுபவத்த பணியாளருக்கு சொல்லிக் குடுக்கும்போது, அந்த அதாவது பணியாளர்களுக்கு சொல்லிக் குடுக்குறப்ப அந்த கம்பெனி டெவலப் ஆகும். ஆசிரியர்கள் சொல்லிக் குடுப்ப மாணவர்களோட அறிவுத்திறன் வளரும். பேரண்ட்ஸ் சொல்லிக் குடுக்கப்ப அவங்களுடைய ஃபியூச்சர் நல்லா நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது மாதிரி நம்ம கத்துக் குடுக்குறப்ப அவங்களோட திறமைகள் வளரும். கத்துக் குடுக்குற நாமளும் புதுசு புதுசா கத்துக்கிட்டு நம்ம சொல்லிக் குடுக்குற ஒரு ஆர்வம் நமக்கு வரும். அதே மாதிரி தான் அதாவது இந்த கதையோட கடைசியில நான் ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்றேன் இத பத்தி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன கரெக்ட்டா ஆளுங்கிறத கிளிக் பண்ணிருங்க. வீடியோ புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால கண்டிப்பா கமெண்ட் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க. அதாவது அந்த ஸ்டோரி ஒண்ணு சொன்னேன்ல, அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஒரு ஆசிரமத்துல குருவுக்கும், சீடனுக்கும் இடையில நடந்த ஒரு கதை இது. ஆசிரமத்துல குரு தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு. அந்த ஆசிரமத்துல இருந்த சீடர்கள் எல்லாமே குருவோட வார்த்தைகள், அந்த செயல்களை எல்லாமே கேட்டு நல்லா சிறப்பா கத்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே அவங்கவங்க வீட்டுக்கு புறப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு குரு தன்னுடைய சீடர்கள எல்லாமே அவங்க பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் தேடி போனாரு. அப்ப எல்லா சீடர்களையுமே ஒவ்வொரு சீடரா அவங்கவங்க வீட்ல போய் பார்த்தாரு. கடைசியா நகுலன் அப்படிங்கிற ஒரு சீடன போய் பார்க்க போனாரு. அப்ப 2 பேரும் நகுலனும், குருவும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு இடத்த ஒரு விஷயத்த போய் கூட்டமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா, பனை ஓலையில கூடை செய்வாங்கல்ல, அத எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே குரு நகுலன் கிட்ட கேட்கிறாரு. ஆனா எல்லாருமே வேடிக்கை பார்க்கும்போது, நீ மட்டும் ஏன் இங்க தனியா இருக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு குரு கேட்கிறாரு நகுலன் கிட்ட. அதுக்கு சீடன் சொல்றான். நான் தான் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேனே. அதனாலதான் அங்க போய் நான் என்ன நடக்குதுன்னு நான் போய் பார்த்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகுலன் சொல்றான். உடனே குரு தன்னுடைய ஆசிரமத்துக்கு நகுலன வர சொல்லிட்டு, அங்க நகுலன கூட்டிட்டு போறாரு. அப்ப நகுலன் முன்னாடி குரு ஒரு குடுவைய எடுத்து அதுக்குள்ள தண்ணீர் ஊத்துறாரு. ஊத்திக்கிட்டே இருக்கிறாரு. தண்ணீர் வழிஞ்சு ஓடிட்டே இருக்கு. தண்ணீர் நிறைஞ்சிருச்சு. நிறைஞ்சு வழிஞ்சு ஓடிட்டே இருக்கு. அத பார்த்துக்கிட்டே இருந்த நகுலன் குருவே தண்ணி வழிஞ்சு ஓடிட்டு இருக்கு. நீங்க ஏன் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கீங்க? நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே அதுவரைக்கும் அமைதியா இருந்த குரு கேட்கிறாரு. அதாவது இந்த காலி கண்ணாடி குடுவை மாதிரி தான் நம்மளோட மனசும் அறிவும். புதிய ஒரு விஷயத்த நமக்கு நிரப்பணும் அப்படின்னா, நாம கத்துக்கிட்ட பழைய விஷயத்த பழையவற்றை மத்தவங்களுக்கு பகிர்ந்து குடுக்கணும், கத்துக் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்போதுமே நம்ம மனசையும், அறிவையும் அந்த காலி குடுவை மாதிரி நம்ம வச்சிருக்கணும். ஒருவேளை நீ இங்க கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்திருந்தேன்னா, நாம தான் எல்லாத்தையுமே கற்றுவிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் உனக்கு வந்திருக்காது. உன்னோட மனமானது தெளிவாகி தினம் தினம் புதிய சிந்தனைகள நான் உனக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ உன்னுடைய மனது அறிவும் கலங்கிய நீரை போல இருக்குது. அதனால யாருக்கு எந்த பயனுமே கிடையாது. முதல்ல நீ அதனை வெளியேத்து. அப்பதான் புதிய சிந்தனைகள் ஆறா ஊற்றெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அதாவது நாம கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஃபுல் ஸ்டாப்புமே கிடையாது. நம்மளோட பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கத்துக்கிட்டே இருக்கோம். இது கத்துக்கிறதுக்கு இது போதும், கத்துக்கிட்டோம் நம்ம போதும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. அதனால எப்பயுமே அப்படி நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம நம்ம கத்துக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஆர்வம் காட்டுறோமோ, அதே மாதிரி ஒரு படி மேல் நம்ம கத்துக் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியாவும் நம்ம இருக்கணும்.
அந்த கண்ணாடி குடுவை மாதிரி நம்ம எம்டியா இருந்தா மட்டும்தான் நம்மள புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு புதிய சிந்தனைகள் நமக்கு வரும். ஆகவே எல்லாருமே கத்துக்கோங்க, கத்துக் கொடுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், மென்ஸ் அண்ட் விமென்ஸுக்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி இந்த ஆப்புக்குள்ள விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.